கலிஃபோர்னியா மாநிலத்தில் ஜனநாயக கட்சி சார்பாக ஒரு கழுதை நிற்க வச்சா கூட அந்த கழுதை தான் ஜெயிக்கும். இதுவே கூட, அதாவது இந்தியாவில் கூட என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு மட்டமான சிஸ்டம் தான். ஆனால் அதிகமான தொகுதிகளில் காங்கிரஸ் ஜெயிச்சதால் மொத்த 20ஐயும் காங்கிரஸுக்கு கொடுத்தா எப்படி இருக்கும்? பொதுவாக சென்னையை திமுகவோட கோட்டை அப்படின்னு சொல்லுவாங்க, கோயம்புத்தூரை அதிமுகவோட கோட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நடுவில் இருக்கிற மாநிலங்கள் எல்லாம் பைபிள் பெல்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. டொனால்ட் ட்ரம்ப் எப்படி அமெரிக்க ஜனாதிபதி ஆனார்? இது என்ன கேள்வி? அவர் தேர்தலில் நின்னார், ஜெயிச்சார், ஜனாதிபதி ஆயிட்டார் அப்படின்னு தானே நீங்கள் நினைக்கிறீங்க? அதெல்லாம் சரிதான். ஆனால் அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் வின்னர் டேக்ஸ் ஆல் அப்படின்ற வினோதமான ஒரு சிஸ்டம் இருக்குது. இப்படி இருக்கிறது இந்தியர்கள் பல பேருக்கு, ஏன் உலகத்தில் இருக்கிற பல பேருக்கு கூட தெரியாது. அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலோட விந்தையான உலகத்துக்குள்ளே இப்போ நாம் டைவ் அடித்து அந்த கேவலமான சிஸ்டத்தை பற்றி இப்போ தெரிஞ்சுப்போம். வணக்கம், நான் உங்கள் கணேஸ்வரனுடன் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மிஸ்டர் உலகம். புவிசார் அரசியலை, ஜியோ பாலிட்டிக்ஸை ஆழமாக அலசுகிற முதல் தமிழ் சேனல். இந்தியாவில் 28 மாநிலங்கள் இருக்குது, 8 யூடிஸ் அதாவது யூனியன் டெரிட்டரிஸ் இருக்குது. மக்களவைக்கு நடக்கிற தேர்தலில் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் குறிப்பிட்ட எண்ணிக்கையில் மக்களவை தொகுதிகள் உண்டு. யூபியில் 80, மகாராஷ்டிராவில் 48, வெஸ்ட் பெங்காலில் 42, பீகாரில் 40 இருக்குது. நம்ம தமிழ்நாட்டில் 39 தொகுதிகள் இருக்குது. இது எல்லாமே மக்கள் தொகை அடிப்படையில் இத்தனை நம்பர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுவே கூட, அதாவது இந்தியாவில் கூட என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு மட்டமான சிஸ்டம் தான். ஏன்னு கேட்டிங்கன்னா, அதிகமான மக்கள் தொகைக்கு அதிகமான மக்களவை தொகுதி அப்படின்னா மோசமாக நிர்வாகம் பண்ணப்படுற மாநிலங்கள் ஓரளவு நல்லா நிர்வாகம் பண்ணப்பட்ட மாநிலங்கள் மேலே ஆட்சி செலுத்துது. இந்த நாட்டை நீண்ட கால அடிப்படையில் ஒரு குட்டிச்சுவராக தான் மாற்றும். அதுதான் இப்போ நடந்துகிட்ருக்கு. சரி, இந்த டிஸ்கஷனுக்குள்ளே இப்போ நம்ம போக வேண்டாம். அமெரிக்க தேர்தல் பற்றி மட்டுமே பார்ப்போம். அமெரிக்காவிலும் கிட்டத்தட்ட இதே போல் ஒரு சிஸ்டம் தான் இருக்குது. ஆனால் நம்ம இந்திய சிஸ்டத்தை விட ரொம்ப கேவலமான ஒரு சிஸ்டம் அமெரிக்க ஜனாதிபதி தேர்தல். இந்தியாவை போலவே அமெரிக்காவிலும் அதிக மக்கள் தொகை இருக்கிற மாநிலங்களுக்கு அதிகமான தொகுதிகள் இருக்குது. ஆனால் இங்கே தொகுதிகளை பொதுவாக இங்கிலீஷில் கான்ஸ்டிட்யூன்சி அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே எலக்ட்ரல் காலேஜஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த எலக்ட்ரல் காலேஜ் சிஸ்டம் கம்ப்ளீட்டாக வேறு மாதிரி செயல்படுது. இது நம்ம ஊரில் இருக்கிற கான்ஸ்டிட்யூன்சி மாதிரி கிடையாது. இங்கே நடக்கிற மக்களவை தேர்தலில் ஒரு உதாரணத்துக்கு கேரளாவை எடுத்துக்குவோம். கேரளாவில் 20 மக்களவை தொகுதி இருக்குது. இந்த 20 தொகுதிகளில் காங்கிரஸ் 12 தொகுதிகளையும் கம்யூனிஸ்டுகள் 8 தொகுதிகளும் ஜெயிக்கிறாங்கன்னு ஒரு பேச்சுக்கு வச்சுப்போம். இதன்படி 12 எம்பிகள் காங்கிரஸுக்கும் 8 எம்பிகள் கம்யூனிஸ்ட்டுக்கும் போகும். ஆனால் அதிகமான தொகுதிகளில் காங்கிரஸ் ஜெயிச்சதால் மொத்த 20ஐயும் காங்கிரஸுக்கு கொடுத்தா எப்படி இருக்கும்? அந்த மாதிரியான மொக்கையான ஒரு சிஸ்டம் தான் அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் இருக்கிற வின்னர் டேக்ஸ் ஆல் அப்படின்ற வினோதமான ஒரு சிஸ்டம். இந்த வின்னர் டேக்ஸ் ஆல் சிஸ்டத்தின்படி ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஒரு கட்சி தான் மொத்த எலக்ட்ரல் காலேஜஸையும் ஜெயிச்சதாக அறிவிக்கப்படும். ஒரு உதாரணமாக அமெரிக்காவில் இருக்கிற ஃப்ளோரிடா மாநிலத்தை எடுத்துக்குவோம். ஃப்ளோரிடா மாநிலத்தில் மொத்தம் 30 எலக்ட்ரல் காலேஜஸ் இருக்குது. இந்த 30ல் 16 எலக்ட்ரல் காலேஜஸை குடியரசு கட்சி ஜெயிச்சதுன்னு வச்சுப்போம். மீதி இருக்கிற 14 எலக்ட்ரல் காலேஜஸை ஜனநாயக கட்சி ஜெயிச்சதுன்னு வச்சுப்போம். அமெரிக்க ஜனாதிபதி தேர்தல் இந்த முறையில் இருக்கிற அந்த வின்னர் டேக்ஸ் ஆல் அமைப்பின்படி மொத்த 30ஐயும் குடியரசு கட்சி தான் ஜெயிச்சது அப்படின்னு டிக்ளேர் செய்வாங்க. அமெரிக்க மாநிலங்களோட எலக்ட்ரல் காலேஜஸ் எண்ணிக்கை மாநிலத்துக்கு மாநிலம் மாறுபடும் அப்படின்னு சொன்னோம். அதன்படி கலிஃபோர்னியா மாநிலத்தில் தான் அதிகமாக 54 எலக்ட்ரல் காலேஜஸ் இருக்குது. அதுக்கு அடுத்ததாக டெக்ஸஸ் மாநிலத்தில் 40 எலக்ட்ரல் காலேஜஸ் இருக்குது. அதுக்கு அடுத்ததாக நியூயார்க் மாநிலத்திலையும் ஃப்ளோரிடா மாநிலத்திலையும் தலா 30 எலக்ட்ரல் காலேஜஸ் இருக்குது. இப்படியே மக்கள் தொகை அடிப்படையில் மற்ற மாநிலங்களில் எலக்ட்ரல் காலேஜஸ் எண்ணிக்கை குறைஞ்சிக்கிட்டே வரும். இதன்படி அலாஸ்கா, டெலவேர், டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் கொலம்பியா, நார்த் டக்கோட்டா, சவுத் டக்கோட்டா, வெர்மாண்ட், வியாமிங் இந்த மாநிலத்தில் எல்லாம் தலா 3 எலக்ட்ரல் காலேஜஸ் இருக்குது. இதெல்லாம் தான் குறைவான எலக்ட்ரல் காலேஜஸ் எண்ணிக்கை. ஆக எல்லாத்தையும் கூட்டினால் வரக்கூடிய ஒட்டுமொத்த எலக்ட்ரல் காலேஜஸ் எண்ணிக்கை 538, 538. இதில் 270 எலக்ட்ரல் காலேஜஸை யார் பிடிக்கிறாங்களோ அவங்க தான் அமெரிக்க ஜனாதிபதி ஆவாங்க. ஆனால் நம்ம என்ன சொன்னோம், எல்லா மாநிலத்திலையும் இந்த வின்னர் டேக்ஸ் ஆல் அப்ரோச் இருக்குதுன்னு சொன்னோம்ல. இந்த வின்னர் டேக்ஸ் ஆல் சிஸ்டம் 2 மாநிலத்தில் கிடையாது. அது எதுன்னு கேட்டிங்கன்னா மெயின், அப்புறம் நெப்ராஸ்கா. இந்த 2 மாநிலத்திலையும் நம்ம நாட்டில் நடக்கிற தேர்தல் மாதிரியே எந்த தொகுதிகளில் எந்த கட்சி ஜெயிச்சதோ அவங்களுக்கு அந்த தொகுதிகளை ஒதுக்கிடுவாங்க. தொகுதிகளை அங்கே காங்கிரஷனல் டிஸ்ட்ரிக்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த 2 மாநிலத்தில் மட்டும்
ஆனால் இந்த சிஸ்டத்தை காங்கிரஷனல் டிஸ்ட்ரிக்ட்ஸ் மெத்தட் அப்படின்னு சொல்கிறாங்க. நெப்ராஸ்காவில் 5 காங்கிரஷனல் டிஸ்ட்ரிக்ட்ஸ் இருக்குது, மெயினில் 4 காங்கிரஷனல் டிஸ்ட்ரிக்ட்ஸ் இருக்குது. ஆக இந்த சிஸ்டத்தின்படி 2 கட்சியும் சில காங்கிரஷனல் டிஸ்ட்ரிக்ட்ஸில் ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது. ஜெயிச்ச இந்த காங்கிரஷனல் டிஸ்ட்ரிக்ட்ஸ் மொத்த நாட்டோட எலக்ட்ரல் காலேஜ் சீட்டோட சேர்த்துடுவாங்க. இந்த 2024 நடைபெற்ற அமெரிக்க தேர்தலில் டொனால்ட் ட்ரம்ப்போட குடியரசுக் கட்சி 312 எலக்ட்ரல் காலேஜஸில் ஜெயித்தாங்க. ஆனால் கமலா ஹாரிஸோட ஜனநாயக கட்சி வெறும் 226, அதாவது 226 எலக்ட்ரல் காலேஜஸில் மட்டும்தான் ஜெயித்தாங்க. என்ன ரொம்ப குழம்புதா? அப்படி தான் அமெரிக்க தேர்தலை இன்னும் கொஞ்சம் கூட தெரிஞ்சுக்கணும்னா இந்த 2 விஷயத்தை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. அந்த 2 விஷயம் என்னென்னா ஸ்விங் ஸ்டேட்ஸ், அப்புறம் நேஷ்னல் பாப்புலர் ஓட். அது என்ன ஸ்விங் ஸ்டேட்ஸ்? இப்போ நம்ம தமிழ்நாட்டை வந்து எடுத்துக்கோங்க. பொதுவாக சென்னையை திமுகவோட கோட்டை அப்படின்னு சொல்லுவாங்க, கோயம்புத்தூரை அதிமுகவோட கோட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் அமெரிக்காவில் கலிஃபோர்னியா, நியூயார்க் மாநிலங்கள் எல்லாமே ஜனநாயக கட்சியோட கோட்டை. அதாவது அமெரிக்காவோட கடற்கரையோர மாநிலங்கள் பெரும்பாலும் ஜனநாயக கட்சியோட கோட்டை. அதே போல் அமெரிக்காவோட நடுவில் இருக்கிற பெரும்பாலான சின்ன சின்ன மாநிலங்கள் எல்லாமே குடியரசுக் கட்சியோட கோட்டை. பொதுவாக இந்த நடுவில் இருக்கிற மாநிலங்கள் எல்லாம் பைபிள் பெல்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம நாட்டில் இருக்கிற அந்த ஹிந்தி பேசுகிற மாநிலங்கள் எப்படி கவ் பெல்ட்னு சொல்கிறாங்களோ அதே மாதிரி தான் இதுவும். ஆனால் இது கம்ப்ளீட்டாக வேறு. இது வந்து பைபிள் பெல்ட்னு சொல்லுவாங்க, ரஸ்ட் பெல்ட் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அமெரிக்காவோட இந்த 2 கட்சியோட கோட்டையாக இல்லாமல் இப்படியும் அப்படியும் ஓட்டு போடுற மாநிலங்களை தான் ஸ்விங் ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அமெரிக்க தேர்தலில் பொதுவாக ஜனாதிபதி வேட்பாளர்கள் இந்த ஸ்விங் ஸ்டேட்ஸில் தான் அதிகமாக தேர்தல் பிரச்சாரம் செய்வாங்க. குடியரசுக் கட்சி அதிகமாக கலிஃபோர்னியா, நியூயார்க் மாநிலங்களில் கான்சன்ட்ரேட் பண்ணவே மாட்டாங்க. ஏன்னா ஒரு உதாரணத்துக்கு கலிஃபோர்னியா மாநிலத்தில் ஜனநாயக கட்சி சார்பாக ஒரு கழுதை நிற்க வச்சா கூட அந்த கழுதை தான் ஜெயிக்கும். இது தெரிஞ்சதுனால அங்கே வந்து எந்த அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் போட்டிடுறவங்களும் அங்கே வந்து குடியரசுக் கட்சி சார்பாக போட்டிடுறவங்க யாருமே அங்கே போய் பெருசாக பிரச்சாரம் செய்ய மாட்டாங்க. ஒரு கடமைக்குன்னு செய்வாங்களே ஒழிய அது ஒரு முழு வீச்சாக ஒரு பெரிய ஸ்ட்ராட்டஜிலாம் போட்டு செய்ய மாட்டாங்க. அடுத்த பதமான இந்த நேஷ்னல் பாப்புலர் ஓட் பற்றி தெரிஞ்சுக்கிட்டு இந்த வீடியோவை வந்துட்டு நிறைவு செய்யலாம். இது ரொம்ப சிம்பிள். ஒரு ஜனாதிபதி வேட்பாளர் வாங்கின ஒட்டுமொத்த ஓட்டுகள் தான் நேஷ்னல் பாப்புலர் ஓட்னு சொல்கிறாங்க. இந்த தேர்தலில் டொனால்ட் ட்ரம்ப் வாங்கின ஓட்டுகள் மொத்த எண்ணிக்கை 7,73,1997, அதாவது 7,73,1,997. அதே போல் கமலா ஹாரிஸ் வாங்கின மொத்த ஓட்டுகளோட எண்ணிக்கை 7,50,17,626, அதாவது 7,50,17,626. இதில் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த நேஷ்னல் பாப்புலர் ஓட் கொஞ்சம் குறைவாக வாங்கியும் வின்னர் டேக்ஸ் ஆல் சிஸ்டத்தின்படி 270க்கு அதிகமாக எலக்ட்ரல் காலேஜஸ் வாங்கினாலும் அவர் தான் அமெரிக்க ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்படுவார். அதாவது நேஷ்னல் பாப்புலர் ஓட் அப்படின்றது சும்மா ஒரு நம்பருக்காக தான், அதுக்கு வேறு எந்த ஒரு முக்கியத்துவமும் கிடையாது. இந்த சுவாரஸ்யம் வந்து 2016 தேர்தலில் நடந்தது. அதில் டொனால்ட் ட்ரம்ப்போட குடியரசுக் கட்சி 304 எலக்ட்ரல் காலேஜஸ் ஜெயித்தாலும் அவர் வாங்கிய நேஷ்னல் பாப்புலர் ஓட் 6,29,00,000 சொச்சம் தான். இது வந்து ஹில்லாரி கிளின்டனோட ஜனநாயக கட்சி 227 எலக்ட்ரல் காலேஜஸ் வாங்கி தோற்று போனாலும் கூட அவர் வாங்கிய நேஷனல் பாப்புலர் ஓட் வந்துட்டு 6,58,00,000, அதாவது ஒரு 3 லட்சம் வாக்குகள் அதிகமாக வாங்கி தோற்று போனாங்க. அமெரிக்க தேர்தல் முறை பற்றி இன்னும் தெளிவாக தெரியணும்னா இந்த வீடியோவை கண்டிப்பாக மறுபடியும் இன்னொரு தடவை பாருங்கள். இன்னும் புரியலைன்னா மறுபடியும் 3வது முறை கூட பாருங்கள், கண்டிப்பாக புரியும் அப்படின்னு நம்புகிறேன். இதோட கூட கொஞ்சமாக வந்து கூகுள் பண்ணுங்கள். இந்த வீடியோவையும் அந்த கூகுளையும் சேர்த்து வச்சு பார்த்தீங்கன்னா 100% உங்களுக்கு வந்து புரியறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். உலகத்தில் நடக்கிற விஷயங்களை செய்திகளாக தராமல் அது ஏன் நடக்குதுன்னு புரிய வைக்கிறது தான் மிஸ்டர் உலகம் சேனல். ஜியோ பாலிட்டிக்ஸ்னு சொல்லப்படுற புவிசார் அரசியலை பற்றி ஆழமாக தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட கருத்துக்களை மறக்காமல் வந்து எங்களுக்கு சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.